அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார் வாங்கியிருந்தார். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி கார் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கார் வாங்கி 6 மாதம் ஆகுது சார். சார், டோல்கேட் கட்ட முடியல, டீசல் ஊற்ற முடியல, பார்க்கிங் பிரச்சனையாக இருக்குது, டிரைவருக்கு பணம் கொடுக்க முடியல, ஏகப்பட்ட செலவு இந்த கார் வைக்குது அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொன்னார். ஸோ நம்மளுடைய ஆசையினுடைய இயல்பே அதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக ஆசைப்பட மாட்டோம், அதனுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் நம்ம ஆசைப்படுவோம். நம்ம இப்போ முழுமையாக ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை கூடவே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயமும் நம்ம அது கூடவே வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால தான் புத்தர் ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு விஷயமும் இப்போ ரோஜா நமக்கு பிடிச்சிருக்குன்னாலும் கூட ஒரு முள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஆசைப்பட்டோம்னாலும் அந்த ஆசைக்குள்ளார ஏதோ ஒரு பார்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு பிடிக்காததோ அல்லது நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியதோ வரும் அப்படிங்கிறது யதார்த்தம். நம்மளால் பியூராக ஒரு விஷயத்த ஆசைப்படவே முடியாது. அது கூட வரக்கூடிய துன்பத்தையும் சேர்த்து தான் ஆசைப்பட்டாகணும் அப்படிங்கிறது தான் புத்தர் சொல்கிறது. இதுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆசையை நம்ம குறைச்சிக்குவோம். நன்றி.